ஹே ஆல் தேர்ஸ்டேன்னு எப்போ பார்த்தாலும் இட்லி பூரி தோசை சப்பாத்தி இதையே சாப்பிட்டுட்டு இருக்கமே, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு கூட்டத்தில் எல்லாரும் ஒரே டைரெக்ஷனில் போகிறாங்கன்னா ஒரு ஆள் மட்டும் வேறு டைரெக்ஷனில் போயாகணும்ல. அதே தான் இங்கேயும் நடந்துச்சு. எல்லாருக்கும் பாஸ்தாக்கு டபுள் ஓகே, ஆனால் எனக்கு மட்டும் ஓகே இல்லை. ஏன்னா எனக்கு பாஸ்தா பிடிக்காது. அதனால் நான் எப்பயும் போல் தோசையை சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் அதுக்கு ஸ்பெஷல் சைடிஷாக வந்து ஈரல் பெப்பர் சிக்கன் தான் பண்ணேன். எனக்கு தோசை அப்புறம் ஈரல் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாலும் அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு மைண்டில் ஒரு சின்ன தாட் ஓடிட்டே இருந்துச்சு. பாஸ்தா பண்ணும்போது அந்த ஒயிட் சாஸ் வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக சூப்பராக பியூர் ஒயிட்டில் இருந்துச்சு. அப்புறம் பாஸ்தாவுமே அதில் போட்ட உடனே செம்ம சூப்பராக பியூர் ஒயிட்டாக அழகாக இருந்துச்சு. நான் இதுவரை சாப்பிட்டதில்ல இந்த பாஸ்தா, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். பாஸ்தா ரெடி ஆனதுமே அப்படியே சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சு அப்படியே ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பாஸ்தா டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. அந்த சாஸோட டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நமக்கு இந்த பாஸ்தா தான் செட் ஆகாது, எப்பயுமே இட்லி தோசை தான்.